ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நீங்கள் அநேக நாளாய் என்ன எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது இந்த நாளிலே நீங்கள் ஏதாவது உங்கள் மனத்திலே நினைத்து கொண்டு இதை ஆண்டவர் என் வாழ்க்கையில நிறைவேற்ற மாட்டாரா என்ற ஒரு கேள்வியோடு இருப்பீர்கள் என்றால், இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற நீண்ட நாட்களாக அல்லது இப்பொழுது இந்த நாளிலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்ற அவர் இந்த நாளிலே ஆயத்தமாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் எப்பொழுதும் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லுவது கிடையாது. ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாகவே இருக்க விரும்புகிறார். ஆனால் அநேக முறை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாததற்கு விசுவாசிகளாகிய நாமே அதற்கு காரணமாய் இருக்கிறோம். தேவ ஜனங்களே அதற்கு காரணமாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் நிறைவேற்ற ஆயத்தமாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்தால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. எல்லா ஆசீர்வாதத்திற்கு பின்பதாக ஆண்டவர் ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார். எந்த ஆசீர்வாதமும் நிபந்தனை இல்லாமல் ஆண்டவர் கொடுப்பது கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற இந்த சங்கீதம் 20:4 ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி, உன் மன விருப்பத்தின்படி நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை நான் உனக்கு நிறைவேற்றுவேன். அப்போ இந்த நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டுமானால் இதிலே ஆண்டவர் என்ன நிபந்தனை வைத்திருக்கிறார்? நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் ஆண்டவர் வைத்திருக்கிற நிபந்தனை என்ன? யோவான் 14வது அதிகாரம் 14-15 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. 15வது வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருந்தால் அவருடைய கற்பனைகள், அதாவது வேதத்தில் உள்ள வேத வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அதை கை கொள்ள வேண்டும். இப்படி யாரெல்லாம் ஆண்டவர் கொடுத்த இந்த வேத வார்த்தைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே, இப்பொழுது நான் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே எதையாகிலும் என்னிடத்தில் கேட்டால் நான் அதை செய்வேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிற நிபந்தனை இந்த நாளிலே என்னவென்றால், நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாயிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் என் நாமத்திலே எதையாகிலும் என்னிடத்தில் கேட்டால், அதுதான் நம்முடைய மன விருப்பத்தின்படி நீங்கள் எதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்னவென்றால், அவருடைய கற்பனைகளை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளும் பொழுது ஆண்டவர், நீங்கள் எதை கேட்டாலும் அந்த இடத்துல ஆண்டவர் இதை அதை என்று பிரித்து சொல்லவில்லை. உங்கள் மனதிலே தோன்றுகிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை ஆண்டவர் இந்த நாளிலே நிறைவேற்றுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. அப்ப நாம் செய்ய வேண்டியது எல்லாம், அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நாம் கை கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைகளை. நாம் அவருடைய கற்பனைகளை உறுதியாய் கை கொள்ளும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார்.
நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காய் நன்றி. உங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், அப்பா பிதாவே, யாரெல்லாம் உம்மிடத்திலே எதிர்பார்த்து தங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவீராக. இந்த நாளிலும் என் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த, அப்பா எங்களுக்கு சொன்ன அந்த ஆலோசனையின்படியே நாங்கள் உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. உங்களுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள என் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழியையும் ஆலோசனையும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜெபம் கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.